மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். அந்த காட்சியை பார்ப்போம். ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். நாளை எத்தனை மணிக்கு இறுதிச் சடங்கு நடைபெற உள்ளது? இதற்கான பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகின்றன? தற்பொழுது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நல குறைவு காரணமாக நேற்று இரவு காலமானார். அவருக்கு வயது 92. மன்மோகன் சிங் அவர்களுடைய மறைவு என்பது கட்சி எல்லைகளை தாண்டி தேசம் முழுவதும் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். பல he is a man of few words என்று சொல்வார்கள். அதாவது சொற்பமான வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் என்று அரசியல் எல்லைகளை கடந்து அனைவரும் அவரை குறிப்பிடுவது வழக்கம். அந்த அளவுக்கு மிக மிக மென்மையான ஒரு மனிதர். ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் அதில் ஒரு பியூரோக்ரசியை தொடர்ந்து அவர் கடைபிடித்த ஒரு மனிதராக வாழ்நாள் முழுவதும் திகழ்ந்தவர் மன்மோகன் சிங் அவர்கள். அவர்களுக்கு பல்வேறு கட்சி தலைவர்களும் இன்று காலை முதலே அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய பூத உடலுக்கு மலர் அஞ்சலி ஸ்ரத்தாஞ்சலி செலுத்தி வருகின்றனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாஜக தேசிய தலைவர் JP நட்டா, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் பிரியங்கா காந்தி மற்றும் KC வேணுகோபால், இப்படி தொடர்ந்து காலை முதலே முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் அவருடைய பூத உலகுக்கு தங்களுடைய மலர் வளையத்தை வைத்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நாளைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் பொதுமக்கள் அஞ்சலிக்காக மன்மோகன் சிங் அவர்களுடைய பூத உடல் வைக்கப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாளை மாலை அவருடைய இறுதி சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இங்கு ராஜ்காட்டிலே நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது சற்று முன்னதாக மன்மோகன் சிங் அவருடைய உடலுக்கு இந்திய தேசிய கொடி போர்த்தப்பட்டிருக்கிறது. முப்படைகளின் அந்த சார்பில் இந்திய தேசிய கொடி போர்த்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்திலே சுமார் 1:30 மணிக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின், திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி உள்ளிட்ட தமிழக அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த உள்ளனர். மன்மோகன் சிங் அவருடைய அந்த அஞ்சலியை முன்னிட்டு டெல்லி முழுவதும் பல இடங்களிலே காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டு இருக்கின்றனர். தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன, போக்குவரத்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மன்மோகன் சிங் அவருடைய உடலுக்கு பல்வேறு தரப்பினரும் வந்து தங்களுடைய அஞ்சலியை செலுத்திய வண்ணம் உள்ளனர். மத்திய அரசு அடுத்த 7 நாட்களுக்கு துக்கம் அனுசரிக்கப்படும் என ஏற்கனவே அறிவித்துள்ளது. இன்று மத்திய அரசின் அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக பிரதமர் மோடி சுவாமித்ரா திட்டத்தின் கீழ் சொத்து அட்டைகளை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் மன்மோகன் சிங் அவர்களுடைய மறைவையொட்டி அந்த நிகழ்ச்சியும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவர் மாளிகை, நாடாளுமன்றம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் தேசிய கொடி பறக்கக்கூடிய இடங்களிலே அரை கொம்பத்தில் தேசிய கொடி பறக்க விடப்பட்டுள்ளது. மன்மோகன் சிங் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிரதமர் மோடி வீடியோ வாயிலாக தன்னுடைய இரங்கல் செய்தியை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக
மன்மோகன் சிங்கினுடைய வாழ்க்கை அவரது நேர்மை, எளிமையின் பிரதிபலிப்பு என்றும், அவர் ஒரு புகழ்பெற்ற நாடாளுமன்ற வாதியாக திகழ்ந்தார் எனவும், மன்மோகன் சிங்கினுடைய மறைவு என்பது ஒட்டுமொத்த தேசத்திற்கு பெரும் பின்னடைவு என்று தன்னுடைய இரங்கலில் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். போராட்டங்களை தாண்டி எப்படி உயர முடியும் என்பதற்கு மன்மோகன் சிங்கினுடைய வாழ்க்கை எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு மிக பெரிய உதாரணம் என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். நேர்மையான மனிதராகவும், சிறந்த பொருளாதார நிபுணராகவும், சீர்திருத்தங்களுக்காக தன்னை அர்ப்பணித்த தலைவராகவும் மன்மோகன் சிங் எப்போதும் நினைவு கூறப்படுவார் என பிரதமர் மோடி விடுத்துள்ள இரங்கல் செய்தியிலே தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கும் நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.